குறிப்பாக அமைதியாக இருந்த எம்ஜிஆர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு உதவியதற்கான முக்கியமான பின்னணி அப்படின்னு சொன்ன ஒரு அரசியல் பின்னணி இருக்கும் இல்லையா, அது என்னது? இல்லை, இதை நம்ம 1983 நிறைய தமிழர்கள் அகதிகளாக இங்கே வராங்க இல்லையா. போராளி குழுக்களை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இங்கே வராங்க. அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இலங்கை தமிழர் பிரச்சனை இங்கே எல்லா அரசியல் கட்சிகளும் இன்வேரியபிள் எந்த கட்சி வேறுபாடுகள் இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுங்கிறதுல இங்கே உள்ள எல்லா இயக்கங்களும் அப்போ போராடுது. அப்போ இதில் ரொம்ப முதல்ல ஆதரவு தெரிவித்து ரொம்ப உறுதியாக நின்றவங்க திராவிடர் கழகம் தான். அதன் பிறகு நெடுமாறன், இப்படி நிறைய பேர் உள்ளார போகிறாங்க. அப்போ இங்கே ஆட்சியில் இருந்தவர் எம்ஜிஆர், எதிர்கட்சியாக இருந்தவர் கலைஞர். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக வெடிக்கும்போது கவனத்தை ஈர்க்கணும் இல்லையா, மத்திய அரசோட கவனத்தை ஈர்க்கணும். அப்போ இந்திரா காந்தி அங்கே பிரதமராக இருக்காங்க. இப்போ மத்திய அரசோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க, கலைஞர் ஒரு மிகப்பெரிய தமிழர்கள் பாதுகாப்பு உரிமை மாநாடுன்னு ஒன்று போட்டு இந்த கண்டனத்தை பதிவு செஞ்சு ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிடுறாரு. அப்போ அதிமுக என்ன பண்ண முடியும்? அதிமுக என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் இந்த இலங்கையில் நடந்த கொடூர நிகழ்வுகளுக்கு கண்டனம் தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு துக்க நாளாக ஒரு வாரத்தை துக்க நாட்களை அனுசரிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப மேலே இருக்கிறவங்க பார்ப்பாங்கல்ல, இந்திரா காந்தி இது என்ன இலங்கை தமிழர்களுக்கு இவ்வளோ ஆதரவு பெருகுது, நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ உளவுத்துறைகள் அவங்கெல்லாம் பேத்து ஆலோசனை செய்யும்போது என்ன சொல்கிறாங்க, அண்மை காலமாக இல்லை ஒரு கிட்டத்தட்ட அமெரிக்காவோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ போராளி குழுக்களுக்கு நாமளே பயிற்சி கொடுத்து வச்சிட்டோம்னா இன்னொரு பக்கம் நமக்கு சாதகமாக இருக்கும், இலங்கையும் நம்ம கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும், மேற்கத்திய ஆதிக்கத்தையும் தடுத்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. ஆலோசனை சொல்ல பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, இந்திரா காந்தி இங்கே உள்ள குழுக்களை கூப்பிட்டு அந்த உளவுத்துறையை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குழுக்களுக்கு ஆயுத பயிற்சி வழங்குறாங்க. இது எல்லாமே பதிவாக இருக்குது, நம்ம எதுவும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. டெலோ, இபிஆர்எல்எஃப் அந்த மாதிரி அந்த பிளாட் இந்த மாதிரி இயக்கங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது தமிழகத்துலேயும் கொடுக்குறாங்க மத்திய அரசு சார்பாக, அது தெரியல யாருக்குமே. கர்நாடகாவில் கொடுக்குறாங்க, டெல்லியில் கொடுக்குறாங்க, டேராடூனில் மிகப்பெரிய பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விடுதலை புலிகள் இயக்கமே என்ன பண்ணியிருக்காங்க, அதில் போய் பயிற்சி எடுத்துக்கணுங்கிறதுக்கு இவங்க ரொம்ப ஃபைட் பண்ணி தான் அதில் பிற்காலத்தில் தான் போய் சேர்ந்துருக்காங்க. இது எம்ஜிஆருக்கு தகவலுக்கு வருது. எம்ஜிஆர் அதை காதில் வாங்குறாரு. நாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம், நமக்கு தெரியாமல் ஏன் அவங்க பயிற்சி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் சரி நாம் ஏன்னா இப்போ மத்திய அரசு நம்ம பகிர்ச்சிக்கிட்ட மாதிரி ஆகுது. ஏற்கனவே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏற்கனவே இங்கே எம்ஜிஆரோட இந்த இலங்கை தமிழர் அரசியலை இந்த ரெண்டு இயக்கங்களுமே மாறி மாறி அரசியலாக்குறதுக்கும் ஒரு பக்கம் முயற்சி நடக்குது. அப்போ கலைஞர் உச்சகட்டமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் தமிழர் கிடையாது, எம்ஜிஆர் மலையாளி, அதனால தான் இலங்கை தமிழர் பிரச்சனையில் பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு கோபம் வருது. கோபம் வந்த பிறகு தான் என்ன யோசிக்கிறாரு, அப்புறம் இந்த தரப்புலேருந்து யோசிப்பாங்கல்ல, குட்டிமணிங்கிறவங்கள நம்ம ஏற்கனவே வெலிக்கடை சிறையில் பார்த்துருக்கோம்ல, அந்த தமிழர்கள் கொடுமைப்படுத்தி கொல்லப்படும் போது குட்டிமணி, ஜெகன் இவங்களுடைய கண்கள்லாம் பிடுங்கினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்போ குட்டிமணியை இலங்கை அரசில் நீங்கள் இங்கே முதலமைச்சராக இருக்கிறப்ப தானே ஒப்படைச்சிங்கன்னு திரும்ப பதிலுக்கு இவங்க ஒரு பேச்சு அடுத்த பிறகு இந்த பிரச்சனை அப்படியே நிற்கிது. அப்புறம் எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு, சரி இப்போ இலங்கையில் உள்ள போராளிகள் குழு இருக்கு இல்லையா, இவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசளவில் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அரசாங்க ரீதியாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ இல்லை தனிப்பட்ட முறையிலேயாவது அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. முடிவுக்கு பண்ணிட்டு தான் என்ன சொல்கிறாரு, ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. என்னை இங்கே உள்ள போராளி குழுக்கள் அந்த 5-6 குழுக்கள் இங்கே இருக்குது, அந்த குழுக்கள் என்ன ஒரு குறிப்பிட்ட தேதியில் சந்திங்க, உங்களோட நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு எம்ஜிஆர் ஒரு அறிவிக்கை கொடுக்குறாரு. அப்போ மோகன்தாஸ் தான் டிஜிபியாக இருக்கார். அப்போது காவல்துறை மூலமாக அந்தந்த தகவல்களுக்கு போகுது. இதுக்கு இடையில் கலைஞரும் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதே போராளி குழுக்களை தான் சந்தித்து பேச இருக்கிறதாகவும், எம்ஜிஆர் என்ன டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அதுக்கு முதல் நாள் என்னை சந்திக்கலான்னு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ சில போராளி குழுக்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை தவிர மற்ற ஒரு 3-4 போராளி குழுக்கள் போய் எம்ஜிஆரை சந்திக்கிறாங்க. தவிர்த்துடுறாங்க. தவிர்த்ததுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கோம், இங்கே இவங்கள போய் பார்த்தாங்கன்னா எம்ஜிஆருக்கு பிடிக்காது, எம்ஜிஆரை சந்தித்தோம்னா கலைஞருக்கு பிடிக்காது, நம்ம இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே நம்ம கவனம் செலுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை புலிகள் இயக்கம் போய் அங்கே சந்திக்கலை கலைஞர்னு தெரிஞ்ச பிறகு நேரடியாக அவங்க காவல்துறை உளவுத்துறை மூலமாக தகவல் சொல்லி விடுதலை புலிகள் இயக்க தலைவர்களை தங்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக குறிப்பு கொடுக்குறாங்க. மோகன்தாஸ் அவருடைய பேட்டியில் கட்டுரைகள்லாம் இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, பிரபாகரன் இல்லை,
ஆண்டன் பாலசிங்கமும் அவருடைய இன்னொருத்தரும் வந்து தான் எம்ஜிஆரை சந்தித்து பேசுகிறாங்க. எம்ஜிஆரை சந்தித்து பேசும்போது இலங்கையோட உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஏன் இந்த மோதல்லாம் வருது, நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டா என்னன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்போ இவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. அணுகுமுறை இன்னும் சொல்லப்போனால் அவங்க அந்த இங்கேயே பார்த்திங்கன்னா யாரை பயன்படுத்திக்கிறதுங்கிற ஒரு குழப்பமும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதனால நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு தவிர்த்துட்டோம் அப்படின்னு வந்து ஆண்டன் பாலசிங்க தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அப்புறம் கடைசியாக எம்ஜிஆர் கேட்குறாரு. இதெல்லாம் பதிவாயிருக்கு, நான் எதுவும் என்னுடைய கருத்தெல்லாம் சொல்லலை, நம்ம இதழ்களில் பதிவாயிருக்கு, புத்தகங்களில் பதிவானது தான் சொல்கிறேன். அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப என்னடா எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறாரு, நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லை எங்களுக்கு வந்து ஆயுத பயிற்சி எடுக்கணும், ஆயுதங்கள் நவீன ஆயுதங்கள்லாம் நிறைய வாங்கணும், சொல்லுங்கன்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. ஒரு யோசனை பண்ணிவிட்டு இதை ஆண்டன் பாலசிங்க ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. நம்ம நெட்லலாம் கூட நீங்கள் எடுத்தால் கூட படிக்கலாம். ரொம்ப தயங்கி ஒரு 2 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா 83ல் 2 கோடி ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா யோசிச்சு பாருங்கள். உடனே என்ன சொல்கிறார், சரி நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாரு. இவங்க வெளியில் வந்து கையை கிள்ளி பார்த்துக்கிறாங்க. உண்மைதானா, 2 கோடி ரூபாய் எப்படி ஒரே ஆள் கொடுக்க முடியும்? அதாவது பணம் எல்லார்ட்டையும் இருக்கும், கொடுக்கணுங்கிற எண்ணம். எம்ஜிஆர் வந்து அந்த இமேஜ் கான்சியஸில் அப்போலேருந்து அந்த அரசியல் இயக்கத்தை நடத்திட்டு வர்றார் இல்லையா. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டார் இல்லையா. சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் தான் பிரபாகரன்ட்டே சொல்கிறாரு ஆண்டன் பாலசிங்கம். பிரபாகரன் முதல்ல நம்பவே இல்லை. ஏன்னா எல்லா அரசியல்வாதிகள் நான் தரேன் நீ தரேன்னு சொல்லுவாங்க. கடைசியாக எங்கள் உண்மை உதவி எங்கே வந்து சேருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, பிரபாகரன் நம்பவே இல்லை. சரி நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னப்புறம் தான் இவர் போய் பார்க்குறாரு. யார், ஆண்டன் பாலசிங்கம் எம்ஜிஆரை வந்து பார்க்குறாரு. எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே 2 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. அவங்களுக்கு வந்து அதை நம்பவே முடியல. அப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. உணர்ச்சி வசப்பட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பணத்தை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கறதுக்கும் பாதுகாப்பு கார் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி எம்ஜிஆர் அனுப்பி வைக்கிறார். குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கேட்ட மாத்திரத்திலேயே எம்ஜிஆர் வந்து பணத்தை தூக்கி கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது இல்லையா, அதெல்லாம் உண்மைதானா, அதோட பின்னணி என்ன? அவங்க இப்போ இந்த 2 கோடி ரூபாங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். மற்ற இயக்கங்களை விட எம்ஜிஆர் வந்து அந்த வாக்கு கொடுத்ததை காப்பாற்றணும்னு நினச்சி இந்த 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்போ இந்த பிரச்சனையில் பண்ருட்டி ராமச்சந்திரனை வந்து நம்ம கம்பல்சரியாக பார்க்கணும். எப்படின்னா, திமுக தரப்பில் ஒரு பக்கம் இலங்கை பாதுகாப்பு மாநாடு, தமிழர் பாதுகாப்பு மாநாடு, இந்த கண்டனம் அது இதில் அவங்க என்னென்ன செய்யணுமோ ஒரு எதிர்கட்சியாக அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆளுங்கட்சியாக இருக்கார். அப்போ நேரடியாக முதல்ல 2 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டோன்னு சொல்கிறோம். இது சர்வதேச அளவில் இந்த பிரச்சனையை கவனத்தை கொண்டுட்டு போகணுன்னா யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த பிரச்சனையை எடுத்து பேசுவதற்காக அப்போது அமைச்சராக இருக்கிறார்ல பண்ருட்டி ராமச்சந்திரன், அவர் அனுப்பி வைக்கிறார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அமெரிக்கா போய் ஒரு 70 நாள் கிட்டத்தட்ட தங்கி ஐநா சபையில் பேசி, அதாவது இலங்கை தமிழரோட பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு கொண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஐநா சபையே முதல்ல இலங்கையோட நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவிக்குது. அப்போ எம்ஜிஆர் என்னமோ மலையாளின்னு யாரும் திட்ட முடியாது இல்லையா, அந்த கண்டிஷன் வந்துடுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்க புலிகள் ஆயுதம் வாங்குறாங்க இல்லையா, இந்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து கப்பலில் தானே வரணும். கப்பலில் வரும்போது விசாகப்பட்டினத்தில் அந்த அந்த கஸ்டம்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, கப்பல் படை அதிகாரிகள் அந்த கப்பலை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இது பாதுகாப்பாக வந்து சேரணுமே, எப்படி வந்து சேர்றது, 2 கோடி ரூபாய் பணம் பிரட்டினதே பெரிய விஷயம், இதை எப்படி கொண்டு வந்து சேரும்போது தான் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப எம்ஜிஆர்கிட்ட பேசுகிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பேசுகிறாரு. ஒரு அதிகாரிகிட்ட பேசி இதை ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அதிகாரியோட பேரை சொல்லி எழுதி கொடுத்தாருன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியாது, அந்த பேர் சொல்லலை. ஒரு அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, அந்த 2 கோடி வெளிநாட்டிலேருந்து அந்த கப்பலில் வந்த ஆயுதங்கள் பத்திரமாக இவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆயுதங்கள்லாம் வந்து சேர்ந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பயிற்சியெல்லாம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் பிறகும் ஒரு நெருக்கடி வருது அவங்களுக்கு. அந்த நெருக்கடி வரும்போது திரும்பவும் இதுக்கப்புறம் தான் பிரபாகரன் வந்து ஆண்டன் பாலசிங்கத்தோட எம்ஜிஆரை சந்திக்கிறார். எம்ஜிஆரை சந்திக்கும்போது பிரபாகரன் வந்து, எம்ஜிஆர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லையா, பிரபாகரன் அவருக்கு உண்மையிலே பிடிக்குது. பிரபாகரன் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துகிறாரு. அதே போல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபாகரன் வந்து சில பேர் பேசும்போது தன்னோட ஒரு மகனை மாதிரியே பிரபாகரனை பாவிச்சார் அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. உண்மையாக கூட இருக்கலாம். பிரபாகரன் அதிகமாக நேசிச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த விடுதலை புலிகள் இயக்கம் இருக்குல்லையா, போராளி குழுவில் விடுதலை புலிகள் இயக்கம் வந்து எம்ஜிஆரை வந்து ரொம்ப அற்புதமாக நேசிச்சிருக்காங்க. எம்ஜிஆரும் அந்த அளவுக்கு அந்த உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் அவங்களுக்கு ஒரு பண நெருக்கடி வருது. ஏற்கனவே 2 கோடிங்கிறதே பெரிய விஷயம். கப்பல் வேறு மீட்டு கொடுத்துருக்காரு, ஆயுத கப்பலை.
அப்போ திரும்ப பணம் கேட்குறதுக்கு என்ன பண்ண தெரியும் போது அப்போ தான் திரும்ப பிரபாகரன் அவங்க ஆண்டன் பாலசிங்கெல்லாம் எல்லாம் வந்து சந்திக்கும் போது எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு எம்ஜிஆருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு பிரபாகரன், AK-47 துப்பாக்கி. இந்த துப்பாக்கியை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. குறிப்பாக AK-74 பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற அரசியல் தளத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அன்றைய காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ஆயுதத்தை பரிசாக அளிக்கிறார். அந்த ஆயுதத்தையும் வந்துட்டு அவர் வந்து எப்படி பயன்படுத்துறது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. அது அன்றைய காலகட்டத்தில் இருந்த இந்தியாவினுடைய டெல்லி அரசியல் தளத்தில் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இல்லையா? இது எப்படி அந்த ஒரு தேசிய பாதுகாப்புக்கு இது வந்து ஒரு பாதிப்பை தரும், அந்த மாதிரியான ஏதாவது கேள்விகளை வந்து எம்ஜிஆருக்கு ஏற்படுத்தலையா? இல்லை, அப்போ அது வந்து ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு பிறகு தான் சினாரியோவே கம்ப்ளீட்டாக சூழல்களே மாறுது. அதுக்கு முன்னாடி மாறலை. எம்ஜிஆர் கிட்ட துப்பாக்கி கொடுத்தோன்னா எம்ஜிஆர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறாரு. அதன் பிறகு ஒரு 4 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாரு. எப்படின்னா அவங்களுக்கு திடீர் இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள் அதிகமாக எடுக்கணுங்கிறதுனால அப்போ திரும்ப இன்னொரு 4 கோடி ரூபாய் கேட்குறது. எப்படி கேட்குறது? கரும்பு ருசியாக இருக்குன்னு வேரோட பிடுங்க முடியுமா? இருந்தாலும் ஒரு மாதிரி மனசை தேர்த்திக்கிட்டு எம்ஜிஆர்கிட்ட திரும்பவும் பேசுகிறாங்க. எம்ஜிஆர் தரையங்கிறாரு. திரும்ப கூப்பிட்டு ஆலோசிக்கும் போது இலங்கை தமிழர் துயர் துடைப்பு நிவாரண நிதியாக வசூலாயிருக்குல்ல, அதுலேருந்து 4 கோடி ரூபாய் கொடுத்துட்றாங்க. காசோலையாக கொடுக்குறாங்க போல் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு வருது. நிவாரண துயர் துடைப்பு உதவியை போய் ஆயுத போராளி குழுக்களுக்கு கொடுக்கலாமான்னு பெரிய கண்டனம் வந்த பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த காசோலையை திரும்ப வாங்கிக்கிட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா, கொடுக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் 4 கோடி ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப வர சொல்கிறார். இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் உள்ளார அழைச்சிட்டு போகிறாரு. பணம் கொடுக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முதல் லிஃப்ட்டில் போய் எம்ஜிஆர் ஏறுவார், இவங்களும் ஏறுவாங்க. லிஃப்ட் மேலே போகிறதுக்கு பதில் கீழே போகுமா? இப்படி லிஃப்ட் கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு பதிலாக கீழே இறங்குது அப்படி சொல்கிறீங்களா? நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரு கீழே நம்ம என்ன சொல்லுவோம், கீழே பேஸ்மெண்ட்டு, அதுக்கும் கீழே போவோம் பாதாளம். அந்த பாதாளத்துக்கு கீழே இறங்கும்போது எல்லாருக்குமே என்னடா அது எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிட்ட போய் சொல்கிறாரு, அவ்வளோ பணம் அடிக்கிருந்தது, எம்ஜிஆர் எத்தனை நம்பர் காட்டுறாரோ அத்தனை கோடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அப்படியே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இவங்க அதை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்போது 7 கோடி ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்சு 6 கோடி ரூபாய் கணக்கு சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 7 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாரு. இது மொத்தமாக எம்ஜிஆருடைய பணம், அவருடைய பணம். 7 கோடி ரூபாய் அவர் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த இயக்கங்கள் எப்படி எம்ஜிஆரை நேசிப்பாங்க? இதை எப்படியே விட்டு இந்த பக்கம் வருங்க, கலைஞர் பக்கம் வந்தீங்கன்னா கலைஞர் வந்து எந்த அளவுக்கு உதவி செய்தார் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியல. ரெண்டாவது, கலைஞர் ஆதரவு தெரிவித்த இயக்கங்கள் எதுவும் வந்து விடுதலை புலி இயக்கத்துக்கு முன்னாடி ஃபைட் பண்ணி மேலே வர முடியல. இதுவரை நேரம் வந்து எம்ஜிஆர் வந்து தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அந்த போராட்ட வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசியிருக்கிறோம். குறிப்பாகவே வந்து இறுதி யுத்தத்தில் ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குறவர்களாக இருக்கட்டும், கருணாநிதி அவர்கள் மேலே ஒரு வருத்தத்தோடு தான் இன்று வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த இறுதி யுத்தத்தின் போது மழை நின்றாலும் தூபானம் விடவில்லை என்று சொன்ன கருத்தாக இருக்கட்டும், அதையும் கடந்து அவருடைய உண்ணாவிரத அந்த செயல்களாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் ஒரு வருத்தம் இன்று வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்க தான் செய்யுது. இந்த இடத்துல இந்த ஈழத்தமிழர் விவகாரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கோ அல்லது ஈழத்தமிழர்கள் சார்ந்தோ கருணாநிதியோ அல்லது கருணாநிதி சார்ந்த திமுக அரசோ எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனைக்கான அல்லது இந்த ஒரு போராட்டத்திற்கான விஷயங்கள்ல இல்லை, திமுக வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசு பண்ணி இன்டர்நேஷ்னல் கவனத்தை ஈர்த்ததில் திமுகவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அதாவது என்னென்னா, இந்த இயக்கங்கள் யாருடைய அணி பிரியும் போது தான் வந்து இவங்க அதிகமாக பேசப்படுறதும் மற்றவங்க குறைவாக பேசப்படுறதுமா. கலைஞரே ஒரு இடத்துல ஒரு அறிக்கையில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இலங்கைக்கு இந்திய இராணுவத்தை அனுப்பி தனி ஈழம் பெற்று தந்தால் அடுத்த 10 வருஷத்துக்கு திமுக தேர்தலே போட்டியிட மாட்டோம், நீங்கள் காங்கிரஸே ஆட்சி பண்ணிக்கங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கலைஞரும் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக அன்பழகனும் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அதாவது பங்களிப்புங்கிறது குறைவாக அதிகமாங்கிறது கிடையாது. அதாவது பாதிக்கப்பட்ட நேரங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. இது ஒரு அரசியல் இயக்கம். நான் 10 வருஷம் எலெக்ஷன்லேயே நிற்கல, நீங்களே எடுத்துக்கோங்க, நான் எலெக்ஷன்லேயே நிற்காமல் இருக்கேன், எங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணா போதுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாதாரணமாக பார்க்க முடியும்? அப்போ இயக்கங்களில் வந்து இப்போ திமுகவுக்கு வந்து நீங்கள் பங்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போனதில் பெரிய பங்கு இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வைகோ அவர்களுடைய பங்கு வந்து நம்ம குறைவாலாம் மதிப்பிட முடியுமா?
வைகோ வந்து ஒரு காலத்தில் இளைஞர்களோட எழுச்சி நாயகன் இல்லையா, அவர் பேசுகிற பேச்சுக்கள் அது எல்லாமே. அப்போ இலங்கை தமிழர்களுக்கு வைகோவோட பங்கும் ஒரு முக்கியமான பங்கு. அவர் வந்து மக்கள் மத்தியில் மிக அளவு பெரிய அளவுக்கு பிரபலம் அடைந்ததுக்கும் அதுக்கு ஒரு காரணம், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் இயக்க வாழ்க்கை வந்து ரொம்ப பின்னுக்கு போனதுக்கும் அது ஒரு காரணம் ஆயிடுச்சு பின்னால். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, எம்ஜிஆர் வந்து போராளிகளை நேசித்தார் அப்படின்னு சொல்லி. அப்போது எம்ஜிஆரினுடைய இறப்பு தமிழீழ விடுதலை புலிகளை எப்படி பாதிச்சுது? பெரிய அளவுக்கு பாதிப்பு. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு உச்சரிக்கும் உதடுகளை விட உதவி செய்கிற கரம் உயர்ந்தது இல்லையா. எல்லாரும் உச்சரிக்கலாம், அந்த உதவி பண்ண கரம், பணம் கொடுத்தது எம்ஜிஆர் இல்லையா. அதாவது விடுதலை புலிகள் இயக்கம் வந்து இன்றைக்கி இப்போ இவ்வளவு தூரம் பேசப்படுது, மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் சந்திச்சிருக்கு, நிறைய உயிர் பலிகளை இழந்திருக்கு. அதே சமயத்தில் பதிலடி தாக்குதல் நடத்தி அந்த இலங்கை இராணுவத்தையே திணறடிச்சதெல்லாம் மிகப்பெரிய பங்கு இருக்குல்ல. இதோட முடியாது. அப்போ எம்ஜிஆரோட மறைவுங்கிறது விடுதலை புலிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இலங்கை தமிழர்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், இலங்கை தமிழர்களின் இதயங்களை வென்றதில் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதாவது எம்ஜிஆருடைய பிறப்பை இலங்கை கண்டியில் தானே, அப்போ அவங்க அங்கேருந்து தானே தமிழகத்துக்கு திரும்ப வராங்க, அப்போ திரும்ப கும்பகோணத்தில் வந்து வளர்கிறாங்க, இப்படி தானே அவருக்கு. அப்போ இலங்கை அப்படிங்கிறத வரலாறு வந்து இலங்கை தமிழர் வரலாறு, அந்த போராட்ட வரலாறை வந்து எம்ஜிஆரை விட்டுட்டு எழுத முடியாதுங்கிறது ஒரு முக்கியமான நம்ம கவனத்தில் எடுக்கக்குள்ள ஒரு விஷயமா இருக்கும். தமிழீழ விடுதலை புலிகளை கடந்து மேலும் பல போராளி குழுக்கள் வந்து ஈழத்திலே வளர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இலங்கையில் வளர்ந்த அந்த போராளி குழுக்களை வந்து தமிழ்நாடு அரசு அல்லது தமிழகம் எப்படி பார்த்தது, எப்படி ஆதரித்தது? இல்லை, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா போராளி குழுக்களுக்குமே தமிழர்கள் மத்தியில் ஆதரவு இருந்தது. இபிஆர்எல்எஃப்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இபிஆர்எல்எஃப், பத்மநாபா, அவங்க டக்ளஸ் தேவானந்தா, அது மாதிரி ஈராஸ், ஸ்ரீ சபாரத்னம், நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த குழுக்கள்லாம் நிறைய இருந்திருக்குது. இந்த குழுக்களில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கிற காலங்களில், இந்த இலங்கையோட உச்சகட்ட போராட்டம் நடக்கும் போது நாங்கள் கல்லூரி பள்ளிகளில் படிச்சுட்ருக்கிற காலகட்டம், ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து கூப்பிட்டு வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிதியுதவிகள் கொடுப்பாங்க. கல்லூரிகள் வந்து மாணவர்கள் பணம் திரட்டி கொடுப்பாங்க. அதே போல் வந்து இயக்கங்களும் நிறைய பணம் திரட்டி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த சினாரியோவில் எம்ஜிஆருடைய உதவி நேரடியாக வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக போயிடுச்சு இல்லையா. அதனால் வந்து நம்ம பிற்காலங்களில் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறினா கூட அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இலங்கை தமிழர்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. குறிப்பாக எம்ஜிஆரினுடைய மறைவு, ராஜீவ் காந்தியோட கொலை வழக்கு, இதற்கு இடைப்பட்ட இந்த காலப்பகுதிகளில் வந்து அதிக அளவில் வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்திருந்தது வந்து திமுக தான். திமுக ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை அந்த நேரத்தில் எப்படி கையாண்டது? இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகங்கிறது வந்து நிறைய உதவி பண்ணுது. திமுகவில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் போன்றவர்கள்லாம் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வெளியில் சொல்லலை அவ்வளோதானே தவிர நிறைய திமுக தலைவர்கள் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க அதனால் பாதிப்பையும் சந்திச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சூழ்நிலை மாறுது. சூழ்நிலை மாறும்போது இங்கே வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதே பாண்டி பஜாரில் ஒரு கேஸ் வருது, ஒரு பிரச்சனை வருது. உமா மகேஸ்வரனுக்கும் பிரபாகரனுக்கும் பிரச்சனை வந்து போலீஸ் இதெல்லாம் வருது இல்லையா. அப்போ அது வந்து அதை இப்போ யாரும் பெருசாக எடுத்துக்கலை. திரும்ப கலைஞர் 89 ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெயலலிதா வந்துடுறாங்க இல்லையா. அந்த ஜானகி, ஜெயலலிதா அந்த 89 எலெக்ஷனில் தனித்தனியாக நிற்கும்போது அங்கே பெரிய வாய்ப்பு இல்லை. ஜெயலலிதா கிட்டத்தட்ட ஒரு 26-27 சீட்டு ஜெயித்த பிறகு சின்னம் கட்சி எல்லாருடைய கட்டுப்பாட்டில் வந்ததில்ல. அப்போ அடுத்த 2 வருஷத்தில் கலைஞருடைய ஆட்சி 2 வருஷம்தான் இருக்குது. 91 கலைக்கப்படுது. அப்போ 91 கலைக்கப்படும் போது கலைஞர் மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கள், அது வந்து ரொம்ப திமுக மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு. அப்போ தான் பத்மநாப கொலை வழக்கு இதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் விடுதலை புலிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இது வந்து இந்தியாவோட இறையாண்மையை பாதிக்கும். இறையாண்மைங்கிறது இன்னொரு நாடு வந்து இன்னொரு குழுக்கள் வந்து நம்மளுடைய அதிகாரத்தில் வந்து தலையிட முடியாத ஒரு சூழல் தானே இறையாண்மை. ஒரு தன்னாட்சி நாட்டுக்கு அது மிகப்பெரிய அதிகாரம். இப்படி வந்து பெரிய குற்றச்சாட்டுகள் வருது. அப்போ திமுக ஆட்சியை கலைக்கப்படணுங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதாவோட ஸ்டாண்ட் அப்படியே எம்ஜிஆருக்கு எதிராக இருக்குது. அப்போ விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து அவங்க வன்மையாக கண்டிக்கிறாங்க. இவங்க இங்கே நிறைய இலங்கை தமிழர்கள் இங்கே வந்து நானே பிரபாகரனை பிடிச்சி கொடுப்போம்லாம் பேசியிருக்காங்க அவங்க.
அப்போ என்ன பண்ணுதுன்னா, அப்போ விடுதலை புலிகள் இந்த மாதிரி இலங்கை தமிழர்கள் விவகாரத்தை வச்சு திமுக அரசை கலைக்கிறதுக்காக வந்து தான் அந்த ஆப்போசிட் கோஷ்டிகள் வந்து ரொம்ப சரியாக வேலை பார்க்குது. இதில் சுப்பிரமணிய சாமியோட பங்களிப்பும் உண்டு. சுப்பிரமணிய சாமி அண்ட் ஜெயலலிதாவோட பங்களிப்பு அப்போ நெருக்கமாக இருந்துச்சு. அதில் ஒரு பிரச்சனையாக அந்த விடுதலை புலிகளுக்கு எதிர்ப்பாக, இலங்கை தமிழர்களுக்கு எதிர்ப்பாக ஜெயலலிதா கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, இலங்கை தமிழர் விஷயத்துலையும் விடுதலை புலிகள் நிலைப்பாட்டிலையும் ஜெயலலிதா வந்து அப்படியே ஆன்டிய முடிவெடுத்தாங்க. அப்போ ஒட்டுமொத்த பாதிப்பையும் சுமந்து கொண்டது திமுக தான். இன்னும் சொல்லப்போனால் இதை ஒரு காரணமாக வச்சு தான் திமுக ஆட்சி 1991 கலைக்கப்பட்டது. இப்போ எம்ஜிஆர் உதவி செஞ்சார்னா கலைஞர் வந்து ஆட்சியை இழந்திருக்கார் இல்லையா? அப்போ 2 கட்சிகளுக்கும் முக்கியமான பங்கு இருக்குது அந்த காலகட்டம் வரையில் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக இலங்கையினுடைய பூர்வீக வரலாறு, இலங்கையினுடைய ஆதிக்குடிகள் யார், அதற்கு பின்னதாக இலங்கை தமிழர்களினுடைய அரசியல் அதிகாரம் 1948ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு எவ்வாறு பறிபோனது, அதற்கு பின்னதாக நடந்த விஷயங்கள், இந்தியாவிலே நடந்த ஆட்சி மாற்றம், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சி மாற்றத்திற்கான காரணம் தொடர்பில் அடுத்து தொடர்ந்து வர்ற நேர்காணல்களில் வந்து நிறைய பேச இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நேர்காணலுக்காக நேர்களும் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய நேர்காணலில் நீங்கள் சில கேள்விகள் உங்களுக்கு நேர்களுக்கு இருக்கும், நேர்கள் கூட உங்களிடம் கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கு பதிவு செய்து கொள்கிறோம். இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் வரலாற்று ரீதியான பல்வேறு தொடர்புகளை நம்ம பார்த்தோம். இந்த வரலாற்று ஆய்வு ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது சந்தேகங்கள், அந்த கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதற்கான பதில்களை அடுத்தடுத்த எபிசோடில் நான் சொல்ல தயாராக இருக்கேன். உங்களுடைய இனிமையான நேரத்துக்கு மிக்கவுமே நன்றி. மிக்க நன்றி.